வந்து கடலைப்பருப்பு ஊறிச்சு. இனிமேல் நான் இந்த மசாலா வடை செய்து சாப்பிட்டு தான் மற்ற வேலைகளை கவனிக்கணும். அப்போனா சீக்கிரமாக பசி இருக்காது. கொஞ்சம் வீட்டு வேலையை நம்ம அதிகமாக இருக்கணும் செய்யணுன்னா காலையிலே எதனா செய்து சாப்பிட்டுக்கிடணும். இப்போ பசியோடு செய்யக்கூடாது வேலையெல்லாம். அதனால் நான் வந்து மசால் வடை வந்து செய்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து ஒரு இந்த இதெல்லாம் வராது, இந்த அல்சர் கம்ப்ளைண்ட்லாம் வராது. நம்ம இது மாதிரி எதனா சாப்பிட்டுக்கிடணும், வேலையே செய்துட்ருக்கக்கூடாது. நம்ம சைடில் சாப்பிட்டுட்டு தான் வேலை செய்யணும். வேலையே செய்துட்டு சாப்பிடாம விட்டால் அல்சர் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ வந்து நான் காலையிலேயே மசால் வடை செய்து அப்புறமா தான் நான் மற்ற வேலைகளை செய்வேன். லேடிஸ்லாம் வேலை செய்துலே இருப்பாங்களே தவிர சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டா தான் வேலை செய்யணும். ஊறிச்சு கடலைப்பருப்பு, அப்புறம் அதெல்லாம் ஊறினோடனே அப்புறம் நம்ம இன்னும் நிறைய வேலைங்க இருக்குது. அதனால் காலையிலே எழுந்துச்சி கோலம்லாம் போட்டேன். கோலம் போட்டு இப்போ இதோட பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறமா சோம்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சோம்பு ரொம்ப நல்லது யூஸ் பண்ணால். சோம்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை அப்புறமா போட்டுக்கலாம். முதல்ல இதை வரைக்கும் நம்ம அரைச்சிக்கிடலாம். நான் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை போட்டு தான் மசாலா சேர்க்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பெருக்கிட்டேன், நல்லா ரொம்பியும் பெருக்கிட்டேன். இனிமேல் மாவு போடுறதாங்க நல்லா கொஞ்சம் எல்லாம் குப்பையும் பெருக்கி பெருக்கிட்டேன். இனிமேல் கிச்சன் மட்டும்தான் க்ளீன் பண்ணி பாத்திரத்தை கழுவணும். காலை வேலை முடிஞ்சிடும். எப்பவுமே நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக காலையிலே எழுந்திரிச்சிடணும். காலமே எல்லா வேலையும் சீக்கிரமாக ஆகிடும். மழை பெய்தானே? வீடு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, மழை பெய்யுது. அப்புறம் பாப்பா வேடிக்கை. முதல்ல வீட்டை க்ளீன் பண்ணால் தான். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டாலே சமையல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சமையல் பண்ணுறது, பாத்திரம் கழுவி வச்சா சமையல் ரொம்ப ஈஸி. பாத்திரங்களோட வேலையும் துணி துவைக்கிற வேலையும் தான் பெரிய வேலை. வீட்டு வேலை நாமே, சமையல்லாம் ஈஸியான வேலை. நல்லா வச்சுருக்கேன். வடை செய்யலாம். பெருகிட்டு வந்துடுறேன். பெருகிட்டேன்னா வீட்டுக்கு மாவு போட்டு பாத்திரத்தை கழுவினேன். வேலையெல்லாம் ஓவர். எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் கொட்டி வச்சாதான் நல்லா. எல்லாமே உள்ள கண்டெய்னர் பாக்ஸ் வச்சிட்டேன். இப்போ நான் வந்து பெருக்கிட்டேன். கிச்சன் சுத்தம் பண்ணிட்டேன். இனிமேல் பாத்திரத்தை கழுவிட்டு மாவு போடலாம். இல்லை மாவு போட்டு பாத்திரத்தை கழுவலாம். எவ்வளோ குப்பை இருந்தது. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனிமேல் வந்து பாத்திரம் கழுவுறது தான். பாத்திரத்தை கழுவி வச்சிட்டேன்னா இன்றைக்கி வந்து பன்னீர் குழம்பு பண்ண போகிறேன். இப்போ பாத்திரத்தை நான் கழுவிடுறேன். இப்போ வந்து நான் ஓரளவு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். இதே கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடுவேன். கவுண்டர் டாப்பு ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறேன். இது வேகமாக வேலையை வச்சுட்டு மாவு போட்டுருவேன்.
இப்போ ஒரு 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் ஆயிடுச்சு. 9 மணிக்குள்ள எல்லா வேலையுமே ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம டிஃபன் பண்ணுறது, சமைக்கிறது, லன்ச் பண்ணுறதுலாம் ரிலாக்ஸாக பண்ணலாம். நமக்கு வீட்டு வேலையும் சீக்கிரமாக ஆகிடும், சமையல் வேலையும் ஆகிடும், வீடும் சுத்தமாக இருக்கும். ஆனால் காலமே எழுந்திரிச்சு வேலையை செய்கிறது ரொம்ப நல்லது. அதனால் டெய்லியுமே காலம் எழுந்துச்சு வேலைலாம் செய்யலாம். நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். எது வேணாலும் டிவி பார்க்கலாம் உட்காந்து ரிலாக்ஸாக. அப்புறம் பொங்கல் வருது, அதனால கோலம் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஷாப்பிங் போனாலும் போகலாம். எதுவுமே நம்ம சீக்கிரமாக வீட்டு வேலை முடிச்சிட்டனாலுமே எல்லாமே ஈஸியாக இருக்கும். வேலைகள்லாம் மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வேலையெல்லாம் சுலபமாக பாத்திரம் சீக்கிரமாக கழுவினா நம்ம முதல்ல ஊற வச்சிடணும். இந்த பால் பாத்திரம் பாத்திரத்தெல்லாம் காய விடக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் காய விடாமல் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும். அப்போ பாத்திரம் வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பால் பாத்திரத்தெல்லாம் தண்ணி போட்டு ஊற வச்சிடுவேன். அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பாட்டிலலாம் தண்ணி ஊற்றி தான் வைக்கணும். நைட்டு சாப்பாடு வச்சுருந்தீங்கன்னா அந்த சாப்பாடு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கணும்னால சாப்பாடு பாத்திரம் காயக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் கூட காயவே கூடாது, தண்ணி ஊற்றி தான் வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சமாக திறந்து விட்டு பாத்திரம் கழுவணும். வேகமாக திறந்து விட்டால் ட்ரெஸ்ஸெல்லாம் கழுவிக்கணும். அதனால் கொஞ்சமாக திறந்து விட்டு பாத்திரத்தை கழுவினா பாத்திரமும் சுத்தமாகும். பாத்திரம் கழுவுறதோட டிப்ஸே இதுதான். இப்போ நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சுட்டோம்னா அப்படியே சிங்கிலையும் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவிடணும். இப்போ இந்த ஃப்ளாஸ்க் ரொம்ப நாளாக கழுவலன்னு இப்போ நல்லா சுத்தமாக கழுவணும். லைட்டாக தான் கழுவி வச்சேன். இப்போ உள்ளெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவணும். அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் இருக்காது. இப்போ இது உள்ளே சுத்தமாக கழுவணுன்னா நான் கல் உப்பு போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த கல்லுப்பு எடுத்து இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே போட்டுக்க போகிறேன். போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி குளிக்கிக்கலாம். இப்போ உள்ள நம்ம என்ன தான் ப்ரஷ் போட்டு கழுவுனாலும் இந்த உப்பு போட்டு கழுவுனா தான் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிற மாதிரி இருக்குது. கல் உப்பு போட்டு கழுவி பாருங்கள், நல்லா சுத்தமாக இருப்பாருங்க. ஃப்ளாஸ்க்கையும் கழுவிட்டேன், நல்லா சுத்தமாகிடுச்சு ஃப்ளாஸ்க்கு. நாங்கள் டெய்லி சுடு தண்ணி தான் குடிப்போம். அதனால் அந்த ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி போட்டு வச்சுருவேன் டைனிங் டேபிள் மேலே. இப்போ அரிசி நான் ஊற வச்சுருப்பேன். மத்தியானம் லஞ்சுக்கு இப்போயே அரிசி ஊற வச்சேன்னா அரிசி சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கும். அதனால் அரிசி ஊற வச்சுக்கிறேன். இப்போ கவுண்டர் டாப் மட்டும் தான் நான் க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப் மட்டும் தான் க்ளீன் பண்ணணும். மற்றதெல்லாம் முடிச்சிட்டேன். இந்த ஸ்டவ்லாம் ஏற்கனவே கழுவுனது தான். அதனால் இப்போ லைட்டாக துணி வச்சு துடைச்சிட்டேன்னா போதும். நான் டீப் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் கவுண்டர் டாப்பு
ஸ்டவ் எல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் மாப் போட்டேன்னா மார்னிங் ஒர்க்கு இப்போ இதையும் நான் அப்படியே சோப் போட்டு இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிருந்தேன். இதில் கொஞ்சமாக சோப் நீர் வச்சு இதை வச்சு நான் தேய்ச்சிட்டேன்னா கிச்சன் ஜிங்க்கும் க்ளீன் ஆகிடும். இனிமேல் மாப் போட்டுருந்தேன். கிச்சன் வேலை நீட் ஆகிடுச்சு. காலையுமே நாங்கள் வந்து சுடு தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ஃப்ளாஸ்கில், அதை தான் குடிச்சிப்போம். காலியாக சுடு தண்ணி போட்டு வைப்பேன். பெரிய ஃப்ளாஸ்க் ஒன்று வாங்கினேன். அது என்னென்னா கொஞ்சம் 4 மணி நேரம் தான் நிற்கிது சூடு. அதுக்கப்புறமா அப்படியே கூலிங் தண்ணி ஆகிடுது. நாங்கள் கொஞ்சம் சுட தான் தண்ணி குடிப்போம். இப்போ வந்து நான் சுடு தண்ணி போட்டுருக்கேன். இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி முடித்தாலுமே சுலபமாக இருக்கும் வீட்டு வேலை. நான் வந்து வீடு ஃபுல்லாக மாவு போட்டு முடிச்சுட்டேன். அடுப்பில் சுடு தண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டேன்னா வேலையெல்லாம் முடிஞ்சுது. என்னுடைய மார்னிங் ரொட்டீன் ஒர்க் இது தான். இப்போ எனக்கு வேலைகள் முடிச்சனால மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த கிச்சனுக்கு கூட மாவு போட்டேன். கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த ரொட்டீன் ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு வந்து மாவு போட்டு காலமே 5:30 மணிக்கு எழுந்துச்சி கோலம் போட்டு பாத்திரம் கழுவிட்டு வீடு பெருக்கிட்டு மாவு போட்டு காஃபி வடை செய்துட்டு மசால் வடை காஃபிலாம் செய்துட்டு எல்லா வேலைகளும் முடிச்சிட்டேன். இனிமேல் நான் இன்றைக்கி வந்து லன்ச் என்ன பண்ண போகிறேன்னா மார்னிங் வந்து தோசையும் பன்னீர் கிரேவியும் பண்ண போகிறேன். அந்த பன்னீர் கிரேவியை லஞ்சுக்கு வச்சுக்க போகிறேன். பன்னீர் கிரேவியும் மிளகு ரசமும் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்றதை நான் வீடியோ போடுறேன். மிளகு ரசம் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்றதை நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.